SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் திரைப்படம் வரும் ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். வீராணம் ஏரியிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே கிராமங்களை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், வீராணம் ஏரிக்கு அருகில் இருக்கக்கூடிய கரைப்பகுதி மக்கள் எவ்வளவு குடும்பங்கள் இருக்கிறாங்க, எவ்வளவு மக்கள் அங்க இருக்கிறாங்க? வெள்ளம் சூழ்ந்திருப்பதாக அறிகிறோம். அந்த மக்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறா? அவர்கள் வேறு இடத்துக்கு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்களா? என்ன விவரம்? வீராணம் ஏரிக்கரை நம்பி கிட்டத்தட்ட 45,000 ஏக்கர் நிலம் பாசனம் பெறுகிறது. இப்படிப்பட்ட இந்த மிகப்பெரிய ஏரி ஒவ்வொரு ஆண்டும் மழை பெய்து கெடுக்கும், இல்லை காய்ந்து கெடுக்கும். காய்ந்து போனால் இந்த 45,000 ஏக்கரும் பெரிய பாதிப்பு சந்திக்கும். அதே சமயத்தில் பெய்ந்தாலும் பாதிப்பு ஏற்படும் நிலைதான் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக அரியலூர், பெரம்பலூர் பெய்த மழை, மாவட்டத்தில் பெய்த மழை கருவாட்டு ஓடை, செங்கால் ஓடை வழியாக வீராணம் ஏரிக்கு வினாடிக்கு 25,000 கனஅடிக்கு அதிகமாக தண்ணீர் வந்த காரணத்தினால் வீராணம் ஒரே நாளில் முழு கொள்ளளவு எட்டியது. இந்த முழு கொள்ளளவு எட்டிய காரணத்தினால் பாதுகாப்பு காரணத்துக்காக தண்ணீர் உடனடியாக வெளியேற்றப்பட்டது. குறிப்பாக வெள்ளியங்கால் ஓடை மற்றும் புதிய மதகுகள் வழியாக இந்த தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. வெள்ளியங்கால் ஓடை ஒட்டியுள்ள கிராமங்கள் தான் தற்போது பாதிக்கப்பட்டிருக்கிறது. அது குறிப்பாக லால்பேட்டை, திருநாரையூர், சிறகந்தநல்லூர், எல்லேரி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் தற்போது தத்தளிக்கிறது. கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான வீடுகள் தற்போது நீர் சூழ்ந்த காரணத்தினால் அந்த பகுதிகளில் தீயணைப்பு மற்றும் மீட்பு குழுவினர் வைத்து படகு மூலியமாக உணவளிக்கப்படுகிறார்கள். தேவைப்பட்டால் அவர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள். ஏனென்றால் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் பல இடங்களில் இருக்கும் காரணத்தினால் அவர்கள் அந்த கிராமத்துக்குள்ளே பாதுகாப்பாக இருக்க மாவட்ட நிர்வாகம் அறிவித்து வருகிறது. ஏற்கனவே வீராணத்தை ஒட்டியுள்ள கிராமங்களுக்கு 4 முறை அபாய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது. வெள்ளம் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. எனவே தாழ்வான பகுதியில் இருக்கும் மக்கள் வெளியேற வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் மூலமாக எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது. ஆனால் தண்ணீர் உடனடியாக ஏறிய காரணத்தினால் பல கிராமங்கள் தற்போது நீர் சூழ்ந்துவிட்டது. பல குடியிருப்புகள் தற்போது நீர் சூழ்ந்துவிட்டது. இன்று மதியம் கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் தமிழக வேளாண் மற்றும் உழவு நலத்துறை அமைச்சருடன் பல இடங்களில் சென்று நேரில் ஆய்வு செய்து பொதுமக்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய உத்தரவிட்டிருக்கிறார். ஆனால் தற்போதைய பொறுத்தவரைக்கும் வீராணம் ஏரியிலிருந்து தண்ணீர் வெளியேற்றப்படுவது குறைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் குறைக்கப்பட்டாலும் நேற்று உள்ளே புகுந்த தண்ணீர் தற்போது வரை வெளியேறவில்லை. இதனால் சொல்ல முடியாத துயரத்திற்கு இந்த வீராணம் கரையோர உள்ள மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீராணம் ஏரியை நம்பி கிட்டத்தட்ட 45,000 ஏக்கர் என்று சொல்லப்படும் இந்த விவசாயிகள் 20,000 ஏக்கருக்கும் அதிகமான விவசாய நிலங்கள் தற்போது பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நீர் வடிந்தால் தான் அந்த பயிரோட நிலை தெரியும் என்று விவசாயிகள் ஒரு வேதனையாக தெரிவிக்கிறார்கள். அதேபோல் கிழக்கு கரை மட்டுமல்லாமல் மேற்கு கரை பகுதி விவசாயிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த பகுதியில் தற்போது இந்த மழைநீர் உள்ளே புகுந்த காரணத்தினால் வாய்க்கால்கள் சரியாக வடிகால் இல்லாத காரணத்தினாலும் அவர்களும் பாதிக்கப்பட்டதாக ஒரு வேதனையான பதிவை நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள். இப்படி எந்த திசை திரும்பினாலும் வீராணம் சுற்றியுள்ள பகுதி தற்போது கடல் போல் காட்சியளிக்கிறது. வீராணத்திற்குள் எந்த அளவுக்கு தண்ணீர் நிற்கிறதோ அந்த அளவுக்கு விவசாய நிலத்திலும் வீடுகளுக்குள் தற்போது தண்ணீர் நிற்கிறது. கிட்டத்தட்ட வீராணம் ஏரியை நம்பி 45,000 ஏக்கர் விவசாயிகள் பயிர் செய்தாலும் இந்த மழை சமயத்தில் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பாதிக்கப்படுவது ஒரு உண்மையாகிறது. ஒவ்வொரு ஆண்டும் இதே போல்தான் நடக்கிறது. ஏனென்றால் எதிர்பார்க்கப்பட்ட மழை ஒரு சில சமயங்களில் கிடைக்கவில்லை. சில சமயத்தில் எதிர்பார்க்கப்படாத அளவுக்கு மழை வந்துகிறது. அப்படிதான் வீராணத்தை சுற்றி நேற்று முன்தினம் 30 சென்டிமீட்டருக்கு அதிகமான மழை பெய்த காரணத்தினால் ஒரே நாளில் பெய்த மழை உடனடியாக வீராணம் ஏரியை நிரப்பி இதுபோல் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பாதிப்பிலிருந்து மீளுவதற்கான பல்வேறு நடவடிக்கை மாவட்ட நிர்வாகம் எடுத்தாலும் தற்போது வரை விவசாயிகளும் அங்கிருக்க குடியிருப்புவாசிகளும் மிகப்பெரிய சொல்ல முடியாத துயரத்தில் தவிக்கிறார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் திரைப்படம் வரும் ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில்.